சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, எனது இந்த வாக்கை நீ கேட்க வந்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது நாளைய நீ எதிர்பார்த்த ஒரு கடிதம் ஒன்று உன்னை வந்து சேரும். இதை உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் நானும் உன்னை தேடி வந்துள்ளேன். இப்பொழுதெல்லாம் உன் வாழ்வில் நீ நினைத்தது நடக்கவில்லையா? அதற்கு நான் தான் காரணம். நீ கேட்டது கிடைக்கவில்லையா? அதற்கும் நான் தான் காரணம். நீ நினைத்தது ஒரு நாள் நடக்கும், அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன். நீ கேட்டது உனக்கு கிடைக்கலாம், அதற்கும் நான் தான் காரணமாகவும் இருப்பேன். உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது உகந்ததோ அதை நீ கேட்டாலும் கேட்காமல் போனாலும் செய்து கொண்டே தான் இருப்பேன். ஏன், நாளையே கூட நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் பதில் ஒன்று உன்னை வந்து சேரலாம். அதற்கும் நான் தான் காரணமாக இருப்பேன். நீ செல்லும் வழியெல்லாம் உனக்கு நல்ல வழிகாட்டியாக நானே இருக்கின்றேன். நீ என்னை மனதார நினைத்து கொண்டு ஒரு செயலை செய்ய துவங்கினால் அச்செயலை சுபமாக முடியும். அந்த வரைக்கும் நான் அதனோடு துணை இருப்பேன். நீ வேண்டியது கிடைக்க வேண்டும் என்றால் ஏன் நாளையே நீ எதிர்பார்த்த பதிலும், நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் முடிவும், நீ எதிர்பார்த்த கடிதமும் உன்னையே வந்து சேரும். வேண்டும் என்றால் ஒரு 5 விஷயத்தை அறவே ஒழித்துவிடும். நான் இப்பொழுது கூறும் 5 விஷயங்கள் உன்னிடம் இருக்கின்றதா என்று நீ சோதித்துப்பார். உன்னிடம் உள்ள நஞ்சையை களைய வேண்டும், அச்சதத்தை உடைத்தெறிய வேண்டும், பொறாமையை கை கழுவ வேண்டும், சிந்தனை அறவே ஒழிக்க வேண்டும், வெறுப்பை வேர் அறுக்க வேண்டும். என்ன அப்பா, இந்த குணங்கள் எல்லாம் என்னிடம் இல்லை என்று தானே நீ என்னிடம் கேட்கிறாய்? இவற்றுக்கெல்லாம் நீ சொல்லும் அர்த்தம் வேறு, நான் சொல்லும் அர்த்தம் வேறு. நஞ்சென்பது எது அளவுக்கு மிஞ்சும் அது நஞ்சே. அதில் அதிகாரம், செல்வம், பசி, பேராசை, சோம்பல், பாசம், லட்சியம் எதுவானாலும் உனக்கு அளவுக்கு மீறி இருந்தால் அதுதான் நஞ்சு. அச்சம் என்பது நிலைமையை ஏற்காது. எந்த ஒரு நிலையையும் நீ ஏற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தால் அதுதான் அச்சம். அதை நீ மனதார ஏற்றுக்கொண்டால் அது சாகசம். பொறாமை என்பது பிறரிடம் உள்ள நல்ல வகைகளை ஏற்க மறுப்பது. அவற்றை நீ ஏற்றுக்கொண்டால் அது உனக்கு ஊக்கம். சினம் என்பது கட்டுப்படுத்தாத, இயலாததை ஏற்க மறுப்பது. உன்னால் எதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியவில்லையோ, நீ நினைப்பது போன்று எவையெல்லாம் நடக்கவில்லையோ அவையெல்லாம் நீ ஏற்க மறுத்தால் அதுவே சினம். அவை எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொண்டால் அதுவே சகிப்புத்தன்மை. வெறுப்பு என்பது பிறரை அவராகவே ஏற்க மறுப்பது, அவரிடம் உள்ள குணநலங்களை வெறுப்பது. அந்த குணங்களை எல்லாம் உனக்கு ஏதுவாக உனக்கு மாற்ற வேண்டும் என்பதே நீ எதிர்பார்ப்பது. அவ்வாறு இன்றி யார் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டால் அது அன்பு. இப்பொழுது சொல், நஞ்சு, அச்சம், பொறாமை, வெறுப்பு, சினம் என்பது உன்னிடம் இல்லையா? அவற்றையே சாகசம், ஊக்கம், சகிப்பு தன்மை, அன்பு என்று மாற்றிக்கொள். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையை மாற்ற வேண்டும் தான் தினம் தினம் போராடி கொண்டிருக்கிறாய். ஆனால் நான் கூறுவதோ உன்னை சுற்றி இருக்கும் சூழல்களை மாற்ற முயற்சிப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள நீ முயற்சி செய். சுருக்கமாக சொல்ல போனால் நீ எதையும் மாற்ற முயற்சிக்காதே, உன்னை நீயே மாற்றிக்கொள்ள முயற்சி செய். அதுவே உன் வாழ்க்கை மாற்றத்திற்கு முதற்படியாக அமையும். எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ள பழகி கொண்டால் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன்னை வந்து சேரும். நாளையே கூட நீ எதிர்பார்த்த பதில் வந்து உன்னிடம் சேரும். இது என் சத்திய வாக்காகவே நீ எடுத்துக்கொள். நாளை என்னிடம் சந்தோஷமாக பகிர்வாய். உன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள நான் ஆவலோடு காத்திருக்கிறேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.